ராஜா பேசினாரு, நாங்கள் இன்னொரு அயோத்தியாவாக இதை மாற்றுவோம்ன்றாரு. இப்ப நேத்து 3 வாரத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதற்கு எதிராக செக்யூலர் பார்ட்டிஸ் வந்து என்ன வேலை பார்க்குறாங்க, மதச்சார்பற்ற இயக்கங்கள் என்ன வேலை பார்க்குறாங்கன்றது நம்மளோட கேள்வி. அவர்கள் வெற்றி அடைகிறாங்களா இல்ல தோல்வி அடைகிறாங்களா? அப்ப நாம் அதற்கு எதிராக செக்யூலர் பார்ட்டிஸும் அப்ப இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? இப்ப இந்த கல்ச்சுரல் ரூட்ஸையும் ஹிஸ்டாரிக்கல் ரூட்ஸையும் மக்கள் கிட்ட பிரச்சாரப்படுத்துறாங்களா? இல்லப்பா இங்க சிக்கந்தர் தர்காவும் இருந்துச்சு, சமண குகையும் இருந்துச்சு, முருகர் மலையும் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சுன்றது அந்த வாதங்களை ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்களா? இல்ல நாமெல்லாம் இந்துக்களா இங்க வந்து முஸ்லீம்கள் 4 பேர் இதை ஏத்த விட மாட்றாங்க, தூண்ல ஏத்த விட மாட்றாங்க அப்படின்னா ரோடெல்லாம் இங்க தூண் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் என்ன கணக்கு? நேற்று DW நியூஸ்ல முந்தானேத்து ஒன்று பார்த்தேன் நியூஸ். ஒரு நார்மல் சர்வேக்கல்ல சாமியை இந்த நாட்டில் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை என்னவா எடுப்போம்? அப்போ அந்த மாதிரியான சொசைட்டி தான் நம்ம சொசைட்டி. சர்வேக்கல்ல சாதாரண ரோட்ல அந்த ஹைவேல போட்டிருப்பாங்கல்ல, மைல்கல்னு சொல்லுவாங்க, மைல்கல். அந்த மைல்கல்ல சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் தான். இப்போ அவர்கள்கிட்ட இதை வந்து மிக இயல்பா எடுத்து வைக்க முடியும்.